அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதுறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்சியினுடைய ரொம்பவே சமீபத்தில் கேட்கப்பட்ட வினாத்தாள்களை எடுத்து நம்ம பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஒரு வினாத்தாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் அதில் இருக்க 4 ஆப்ஷன்ஸையுமே பார்த்து இந்த ஆப்ஷன் ஏக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், ஆப்ஷன் டிக்கு அப்படி கேட்கலாம் அப்படின்னு ரொம்பவே தெளிவாகவே எல்லா வினாத்தாள்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2A மெயின்ஸ் எல்லாமே இந்த கொஷின் பேப்பர் பற்றி நிறையா பேசினாங்க. காரணம் என்ன அப்படின்னா தமிழ் கேள்விகள் ரொம்பவும் கடினமாக இருந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அப்போ உண்மையில் கடினமாக இருந்ததா அப்படின்றத அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்படி டிஎன்பிஎஸ்சியினுடைய அசல் வினாத்தாளான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வினாத்தாளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எவ்வளவு கடினமாக இருந்தது, இல்லை உண்மையிலுமே கடினமாக தான் இருந்ததா, இல்லை நம்ம கடினமாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் போன பதிவினுடைய தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இன்றைய பதிவினுடைய முதல் கேள்வி, நிலமடந்தை கெளில் ஒழுகும் என்ற இச்சொல்லை பிரித்தெழுதுக. எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுதா? எஸ், தமிழ்தாய் வாழ்த்து. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்தில் வரக்கூடியது தான் நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளில் ஒழுகும் அப்படின்றது. அந்த நிலமடந்தை கெளில் ஒழுகும் பிரித்தெழுத சொல்கிறாங்க. அப்போது பிரித்தெழுதணும். பிரித்தெழுதுகனாலே நமக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தெரியும். என்னப்பா, அந்த வருமொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நிலைமொழி வருமொழி இது ரெண்டையும் தான் சேர்த்து எழுதுவோம். இந்த வருமொழியோட முதல் எழுத்து பெரும்பாலும் உயிரெழுத்துக்களாக இருக்கும். அப்போ அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே 2 வருமொழிகள் வருது. சரிங்களா? 2 வழிமொழிகள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸில் 3 வருமொழிகள் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒருவேளை நமக்கு பிரிக்க தெரிலனாலும் அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்குவோம். நிலமடந்தை கூட்டல் கெளில் கூட்டல் ஒழுகும் அப்படின்றாங்க. அப்போது நிலமடந்தை அதுவே 2 வார்த்தையாக இருக்குது. நிலமடந்தைன்னு ஒன்றா கொடுத்துருக்காங்க, கெளில் ஒழுகும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் பி வாங்க, நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கெளில் கூட்டல் ஒழுகும். கரெக்ட், சரியாக இருக்க மாதிரி தெரியுது. மொத்தம் 3 வருமொழிகள் வருது. 3 வருமொழிகளில் மா கே ஓ ஒன்றே ஒன்று தான் உயிராக இருக்குது. இப்போ யோசிப்போம். ஆப்ஷன் சிக்கு வரும், நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். அப்போ 3 வருமொழிகளில் மடந்தைக்கு மா, எழிலுக்கு ஏ, ஒழுகும்க்கு ஓ. அப்போ 3 வருமொழிகளில் 2 மொழிகளில் முதல் எழுத்தாக உயிர் எழுத்து வந்திருக்கு. கண்ணை மூட்டை அதை ஆன்சர்னு போட்டலாம். அப்போ நிலமடந்தை கெளில் ஒழுகும்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். சரிங்களா? அடுத்த கேள்வி நோக்கி நகர்கிறோம். தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருத திணையை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்கள், 8 தொகை நூல்களை நம்ம சூப்பராக படிச்சிருப்போம். அகம் புறம்னு பிரிச்சிருப்போம். குறிப்பாக 8 தொகை நூல்களினுடைய அடிவரையறை நமக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க, கேட்பேன் வர சொல்லியிருக்காங்க. 8 தொகை நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் கேட்டிருக்கிறாங்க, கேட்பாங்க, நாம் படிச்சிருக்கோம். 8 தொகை நூல்களின் மொத்த பாடல்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கிறாங்க, கேட்பாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா வித்தியாசமாக தொல்காப்பியரின் வைப்பு முறையின்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல். அப்போது தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லை தான் முதல்ல சொல்கிறார். அப்போது அதான் தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூலின் முறைப்படி குறிஞ்சியோ முதல்ல இடம்பெறாமல் மருதத்தினையே முதல்ல வைத்து பாடிய 8 தொகை நூல் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ உண்மையில் இதுக்கு ஆன்சர் பண்ணுறது கடினமாக தெரிந்தாலும் கூட எளிமையாக பண்ணலாம். பார்ப்போமா? ஆப்ஷனே குறுந்தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. குறுந்தொகை வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அகம் சார்ந்து பேசக்கூடியது, திணை சார்ந்து பெருசாதல் இல்லை. நற்றிணை திணைன்றதையும் தாண்டி அகம் சார்ந்து தான் நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்போ அகம் சார்ந்து பாடல்களாக ஒவ்வொரு திணைக்குரிய பாடல்களாக 500க்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் ஐயா அந்த 500 எப்படி இருக்குது அப்படின்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100. அப்போ 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 தான் 500. மொத்தம் 500 பாட்டு இருக்குது, ஒரு திணைக்கு 100 பாட்டுன்னு. அப்போ மேபி 500ஆக இருக்கலாம். களித்தொகை ஐயா அதுலேயும் தானே களி இருக்குதுல்ல, 5 களிகள் இருக்குதே. ஆனால் அதில்
நெய்தலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. ஏன்னா அந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நலந்தோனார். அவர் என்ன திணை எழுதியிருக்காரு? நெய்தல் திணை எழுதியிருக்கார். அப்போ கலித்தொகை வராது. அப்போ ஆப்ஷன் சி ஐங்குறுநூறு தான் அதுக்கு ஆன்சர். அப்போ தொல்காப்பியரின் வைப்பு முறையின்படி முல்லை தான் முதல்ல இருக்குது. அதே இது நிலநூல் முறைப்படி குறிஞ்சி தான் முதல்ல இருக்குது. அது ரெண்டுமே இல்லாமல் மருதத்தை முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் ஐங்குறுநூறு. சரி, இந்த நூல்களினுடைய அடிவரையறையை பார்த்துக்கோமா. இப்போ குறுந்தொகை அடிவரையறை எடுத்துக்கிட்டோன்னா 4 அடி முதல் 8 அடி வரை இருக்குது. நற்றிணையினுடைய அடிவரையறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நற்றிணை நமக்கு 9 அடியில் தொடங்கி 12 அடி வரை இருக்குது. ஐங்குறுநூறு அது 3 அடி சிற்றலையும் 6 அடி பேர்லையும் உடையது. கலித்தொகைக்கு பெருசாக அடிவரையறை நம்மளால் சொல்ல முடியாது. இதில் குறுந்தொகையை தொகுத்தவர் யாருங்க? அதுக்கு தொகுப்பித்தவர் கிடையாது. ஆனால் குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. அப்போ நற்றிணையை தொகுத்தவர் யாரும் தெரில. ஆனால் தொகுப்பித்தவர் பாண்டிய மாறன் வழுதி. ஐங்குறுநூறு, இந்த ஐங்குறுநூறுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போ ஐங்குறுநூறை தொகுத்தவர் கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் காமனான பேர் தான் இல்லைங்களா. எஸ், சேர அரசரான சேரல் இரும்பொறை. கலித்தொகை இதுக்கு தொகுத்தவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அதை தொகுத்தவர் நலந்தோனார், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியலை. ஸோ ஆப்ஷன்ஸில் இருக்கிற மற்றதையும் நம்ம சூப்பராக படித்தாச்சு. அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். மாதமோ சித்திரை, மணியோ பத்தரை, உங்கள் கண்கனை தழுவுவதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார்? இந்த அடிகளுக்கு உரியவர் அறிஞர் அண்ணா. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடக்கப் போவது நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் அறிஞர் அண்ணா தான். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் அறிஞர் அண்ணா தான். சரிங்களா. அந்த அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சுக்களும் சரி, அவருடைய சொற்பொழிவுகளும் சரி பயங்கரமாக இருக்கும். கேட்க கேட்க கேட்பவரை தன்மையப்படுத்தும். ஸோ அதிலிருந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கேள்வி, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது? அப்போ எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு சஞ்சாரம் அப்படின்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சரிங்களா. அப்போ எளிமையான ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. இந்த எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை அப்படின்றதும் அவருடைய மிக முக்கியமான ஒரு படைப்பு தான். அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. அணுக்கம், உண்ணி, ஏனம், கரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ பொறுத்துக இதனுடைய பெயர்கள் என்னென்ன? அப்போ அணுக்கம் அப்படின்னா என்னது? பாம்பை சொல்கிறாங்க அணுக்கம். உண்ணி, அப்போ உண்ணினா குதிரையை குறிப்பிடுகிறார்கள். ஏனம்னா மான். கரான்னா ஆண் முதலையை கரா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அறிஞர் பொருளும் கொஞ்சம் இன்டெப்த்தாலாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பழமொழியை நிறைவு செய்க. இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். வாழ்கிறதும் கெடுகிறதும் டேஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வாழ்கிறதும் கெடுகிறதும் கையிலே தான், வாய்ப்பே இல்லை. வாயிலே தான், வாழ்கிறதும் கெடுகிறதும். ஆமாம், நல்ல அறுசுவை உணவுகளையும் வாயில் தான் ருசிக்கிறோம், கெடுறதும் வாயால் தான் கெடுறோம். அப்போ வாய்ப்பு இருக்குது. வாழ்கிறதும் கெடுகிறதும் மனதிலே தான், வாய்ப்பே இல்லை. வாழ்கிறதும் கெடுகிறதும் எண்ணத்திலே தான், அதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் பி வாயிலே தான் சரியாக இருக்கும். சரிங்களா. அப்போ வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலே தான் அப்படின்றதான் சரியான விடையாக இருக்கும். சரி, அடுத்து பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை வகை என்ன? அப்போ மோனை அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும், முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதுதான் மோனை இல்லைங்களா. எஸ், அப்போ பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது இதில் உன்னிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மோனி அப்படின்னா உச்சரிப்பை வைத்து எடுத்துக்கொள்கிறோம். முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் மோனை. இப்போ எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது எதுகை. ஆனால் இங்கே முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்குதா சார்? ஒரே மாதிரியா இருக்குது? இல்லை. அப்போ பேசு புகழ் பே அப்படின்னு இருக்குது, அங்கே பொய்கையாருக்கு போ இருக்குது, பூதத்தாருக்கு பூ இருக்குது, பேயாழ்வாருக்கு பே அப்படின்னு இருக்குது. அப்புறம் எப்படி மோனை வரும்? ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஆப்ஷன்ஸனே மோனை தான் கொடுத்துருக்குறாங்க. என்னடா அது? சரி, கூளை மோனை அப்படின்றாங்க. அப்போ கூளைனா 1 2 3 3 ஒரே மாதிரி இருந்தால் கூளை. பொழிப்பு, அப்போ பொழிப்புனா 1 மற்றும் 3.
மேற்கதுவாய் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும் 1 3 4. அப்போ இதில் பார்க்குறோம் எப்படி மோனை எடுத்துக்கிறது. சரி, அப்போ ஒரே வரிசையில் இருக்கா? எல்லாமே பகர வரிசையில் இருக்குது. அப்போ பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பெய்யாழ்வார் எல்லாமே பாவரிசையில் இருக்குது. அப்போ பாவரிசையில் இருந்ததுன்னா அதை 1 2 3 4 போட்டுக்கிறோம். போட்டோன்னா 1 2 3 4 இந்த 1 2 3 4 4மே பகர வரிசையில் இருக்குது. அப்போ மேபி பகர வரிசையை வச்சு மோனையை எடுத்துக்கிட்டோன்னா இது முற்று மோனை. சரிங்களா? எஸ், சூப்பருங்க. அடுத்தது ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். இது திருமலை பற்றி எழுதியது இல்லையா? நம்ம புது புக்கிலேருந்தே கேட்டிருக்கிறாங்க. இந்த தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறி. அப்போ இதுலேயும் மோனை தான் கேட்டிருக்காங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி தொடுப்பது மோனை. சரி, அப்போது இது ஆப்ஷன்ஸை பார்த்தே சொல்ல முடியுமான்னு பார்ப்போமா? ஞான சுடர் விளக்கு நாரணர், அப்போ ஞா அது நா வேறு வேறு, அப்போ ஏ எலிமினேட்டட். ஆப்ஷன் பி பார்க்குறோம், ஞானத்தமிழ் புரிந்த, அப்போ ஞா அங்கேயும் ஞான வந்திருக்கணும், அது பா வரிசையில் இருக்குது, எலிமினேட்டட். ஞானத்தமிழ் நா அதுவும் எலிமினேட்டட். ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ், அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாருங்கள் எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த எளிமையான மோனையிலே கூட ஒரு சிலர் தவறு இழைத்து விட்டு வருவார்கள். அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. அதான் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். அதை ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி, செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இப்பாடலடிகள் இடம்பெறும் இயைபு சொற்களை கண்டறிக. பாருங்கள், இப்போ இயைபு கேட்டிருக்கிறாங்க. முதல்ல இந்த பாடலடிகள் எதை குறிப்பிடுகிறது? செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இது புது புக்கில் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ எந்த 8 தொகை நூல் இதை பற்றி பேசுகிறது? கலித்தொகை இதை பற்றி பேசுகிறது இல்லைங்களா? அப்போ கலித்தொகையிலேருந்து அதை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது கலித்தொகை நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் சார் இதையும் தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம். அப்போ இந்த வினாத்தாளில் புது புக்கிலேருந்து கலித்தொகையோட பாடலை எடுத்து அதில் இயைபு சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அடுத்த வினாத்தாளில் இந்த பாடலடிகளை அப்படியே கொடுத்து எந்த புக்கில் இந்த பாடலடிகள் இடம்பெறும் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு ஏற்ற மாதிரியும் படிச்சுக்கணும். அதுதான் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். சரிங்களா? அப்போது இங்கே இயைபு சொற்கள்னு கேட்குறாங்க. இயைபு அப்படின்னா நமக்கு நன்றாக தெரியும், இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அப்போ இறுதி எழுத்தை இல்லை அசையை சீர் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆப்ஷன் ஏ செறிவு நிறை, அங்கே ஊ சத்தம் வருது, நிறை அப்படின்றதுக்கு ஐ சத்தம் வருது. ஆப்ஷன் ஏ எலிமினேட்டட். ஆப்ஷன் பிக்கு போகிறோம், நிறை அரி, அப்போ நிறைன்னு ஐயில் முடியுது, அரி அப்படின்னு ஈல முடியுது, எலிமினேட்டட். ஆப்ஷன் சி செறிவு மறாமை, அப்போ செறிவு அப்படின்னு ஊல முடியுது, ஊ சத்தத்தில் செறிவுன்றது முடியுது, மரா அமை அப்படின்னு ஐ சத்தத்தில் முடியுது. ஆப்ஷன் சியும் எலிமினேட்டட். ஆப்ஷன் டிக்கு வரும், மறாமை அறியாமை ரெண்டுமே ஐன்னு முடியுது. அப்போது இயைபுனா என்னது? முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கா? அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசி எழுத்தை மட்டும் பார்த்தா தான் இயைபு. அப்போ முதல் எழுத்தை பார்த்தோம் அப்படின்னா அது மோனை, ரெண்டாவது எழுத்தை பார்த்தா அது எதுகை. அப்போ கடைசி எழுத்து இல்லைனா அசை இல்லைனா சீர் ஒரே மாதிரி வரணும்ல, வந்துருச்சா? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி அதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? அப்போ பிறவினைனா அந்த வினையை வேற யாரோ ஒருத்தங்க செஞ்சுருக்கிறாங்க, அதான் அந்த பிறவினை இல்லைங்களா? பாருங்க, அவள் கண்டனல், அவள் கண்டு வந்தாள், அதை கண்டு வந்த மாணவர், இவள் காண்பித்தாள். அப்போ கொடுத்துருக்கிறதுல எல்லாமே தன்மணி மாதிரியே இருக்கு. அவள் ஆப்ஷன் ஏ பாருங்கள், அவள் கண்டனல் அப்படின்னா அவள் தான் பார்த்துருக்கா, அப்போ தன்மணி அவள் தான் பார்த்தா. அவள் கண்டு வந்தாள்னா அவள் போய் பார்த்துட்டு வந்தா, அப்போ இங்கே பார்த்தது அவள் தான். அதை கண்டு வந்த மாணவர், அதை பார்த்து வந்த மாணவர், அந்த மாணவர் தான் போய் பார்த்துருக்கான். ஆனால் ஆப்ஷன் டி பாருங்கள், இவள் காண்பித்தாள், அப்போது இவ தான் காட்டியிருக்கா அப்படின்னு அர்த்தம். அவள் பார்த்துட்டு தான் வந்தா, அப்போ அவள் தன்வினை, இவள் காண்பித்தாள், அப்போ இவ காட்டியிருக்கா, அப்போது இதுதான் பிறவினை. அப்போ இவ பார்க்கல, ஆனால் இவ இன்னொருத்தனுக்கு காட்டியிருக்கா. ஸோ அப்படி புரியுதுங்களா? அப்போ பிறவினை. அடுத்த கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறி. அப்போ ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்கான்.
சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன், சேர்கிறேன். என்னடா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. சேர்க்கிறேன் அப்படின்றாங்க, சேர்ப்பேன் அப்படின்றாங்க, சேர்கிறேன் அப்படின்றாங்க, சேர்த்தேன் அப்படின்றாங்க. ஓகே, இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பொருந்தாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஏன் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் இடையில கச தப அப்படின்றத மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே வந்திருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சேர்க்கிறேன் இக்கு வந்திருக்கா நடுவில். ஆமாம். ஆப்ஷன் பி சேர்ப்பேன் இப்போ வந்திருக்கு. ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க, சேர்த்தேன் இத்து வந்திருக்கு. ஆனால் ஆப்ஷன் சி சேர்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? எஸ். ஸோ அப்போ அது ஒன்று தான் சரி. அப்போ 189 அப்படின்றதுக்கு ஆன்சர் சி. பொருந்தாத சொல்லை கண்டறி, இதுதான் பொருந்தாத சொல். மற்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இந்த குறள் அடி எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை குறளிலிருந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது என்ன வகையான வாக்கியம்? அப்போது தன்வினையா? இல்லை, தன்வினைனா தானே அந்த செயலை செய்யணும். பிறவினைனா மற்றொருவர் அந்த செயலை செய்யணும். இங்கே அது ரெண்டுமே கிடையாது. அப்போது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படின்றாங்க. இது செய்வினையா செய்யப்பாட்டு வினையா? அதுதான் இங்கே கேள்வியே. அப்போ செய்வினை அப்படின்னா இங்கே அந்த வினையை அங்கேயே செஞ்சுருக்கணும் இல்லைங்களா? எஸ். அப்போ செய்வினையிலையும் இது வராது. அப்போ ஆப்வியஸாக செய்யப்பாட்டு வினையாகத்தான் நம்ம சொல்கிறோம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அப்போ இது செய்யப்பாட்டு வினைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்த கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. கிளி பழத்தை கொத்தி தின்றது. அப்போ கிளி பழத்தை கொத்தி தின்றது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ரைட். அப்போ ஐன்னு வந்துடுச்சு. ஐன்னு வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ செய்வினை செய்யப்பாட்டு வினையில் ஏதோ ஒரு கேட்டகரியில் வந்திருக்கும் அப்படின்னு. ஆப்ஷன்ஸில் ஐ வந்திருக்கு, செய்வினையும் கொடுக்கல, செய்யப்பாட்டு வினையும் கொடுக்கல. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? செயல் வாக்கியம் கிடையாது, பிறவினை வாக்கியம் இல்லை. கிளி தான் பழத்தை கொத்தி தின்றது இல்லைங்களா? அப்போது பிறவினை வராது. தன்வினையில் வருமா? தன்வினையில் எடுத்துக்கலாத. அப்போ ஆப்ஷன்ஸில் தன்வினை இருந்ததுன்னா தன்வினை வாக்கியம் ஆன்சராக போட்டிருப்பேன். ஆனால் தன்வினை ஆப்ஷனில் இல்லை. சரி, செய்தி வாக்கியமா? ஆமாம், இது செய்தி வாக்கியம். கிளி எது பழத்தை கொத்தி தின்றது? கிளி பழத்தை கொத்தி தின்றது. அப்போ கேள்விக்கேற்ற வினாவாக வந்துருச்சு, ஒரு செய்தியை குறிப்பிடுகிறது. அப்போ இதுதான் செய்தி வாக்கியம். அப்போ கிளி பழத்தை கொத்தி தின்றது அப்படின்னா அது செய்தி வாக்கியம். சரிங்களா? சரி, ஒருவேளை தன்வினை ஆப்ஷனில் இருந்தால் அது தன்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இங்கே பழத்தை கொத்தி தின்னது எது? கிளி தான். கிளி தானே சாப்பிட்ருக்கு. அப்போ தன்வினை. அடுத்த கேள்வி, பொறுத்துக அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆகுபெயரை சார்ந்து நமக்கு பொறுத்துக கொடுத்துருக்காங்க சார். வகுப்பு கலைந்தது. இந்த ஆகுபெயர் அப்படின்றத ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுப்பு கலைந்தது அப்படின்னா வகுப்பு அப்படின்னு அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை குறிப்பிடுகிறது. அப்படிலாம் யோசிச்சிட்டோன்னா கஷ்டம். அப்போது ஆகுபெயர் தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வகுப்பு கலைந்தது இல்லைங்களா? எஸ். அப்போ வகுப்பு அப்படின்றது என்னது? ஐயா, அது ஒரு இடம். அப்போ இட ஆகுபெயர் முடிஞ்சிருச்சு. கொழுந்து நட்டனர். அப்போ கொழுந்து அப்படின்னா என்ன? அது ஒரு சினை. அப்போ சினை ஆகுபெயர். பொழுது சாய்ந்தது. அப்போ பொழுதுனா என்ன? காலம். அப்போ கால ஆகுபெயர். அடுத்ததாக கார் பெய்தது. இதுதான் ட்விஸ்டே. அப்போ கார் பெய்தது. அப்போ கார் அப்படின்னா கார் காலம் தானே சார். கார் பெய்தது. இங்கே கார் அப்படின்றது கார்காலத்தில் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கருமைன்னு அர்த்தம். அப்போ கருமேகங்கள், மழை கருமேகங்கள்லேருந்து பெய்தது, கருமை அப்படின்னு அர்த்தம். அப்போ கார் பெய்தது அப்படின்னா அதை நம்ம பண்பாகு பேராக எடுத்துக்கிறோம். கிளியராக்குறோமா? இங்கே நிறையா பேர் எங்கே கன்ஃபியூஸ் ஆகிருப்போம் அப்படின்னா, வகுப்பு கலைந்தது இடாகு பேர் கரெக்டு. வகுப்புனா இடம், கொழுந்துனா சினை, பொழுதுனாலும் காலம், கார்னாலும் காலம். இங்கே தான் மாட்டுவோம். அப்போ பண்பு எங்கே சார் கொடுக்கறது? பொழுது அப்படின்றத பண்பாக கொடுக்கவே முடியாது. ஆனால் கார் அப்படின்னா கருமை அப்படின்ற அர்த்தம். அப்போ பண்புக்கு கொடுத்துடலாம். சரிங்களா? அப்போது பொழுது சாய்ந்ததுன்னா அது காலவாக்கு பெயர் தான். கார் பெய்தது, கார்னா கருமேகம், கருமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அது பண்பாகு பெயர். அடுத்த கேள்வி, வேற்றுமின் உருபை ஏற்கும் பொழுது தன்மை முன்னிலையில் தெரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக. சரி, வேற்றுமை உருபுகளை ஏற்கிறப்ப தன்மை முன்னிலையில் எந்தெந்த பெயர்கள் தெரியுது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அப்போ யான் அப்படின்னா என்ன அர்த்தம்? யான் அப்படின்னா என் அப்படின்னு அர்த்தம். நீர் அப்படின்னா
அப்போ அப்படின்னு அர்த்தம். யாம் அப்படின்னா எம் அப்படின்னு அர்த்தம். நீ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், யான் யாம் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்போ யான் அப்படின்னாலும் யாம் அப்படின்னாலும் ஒன்று தானே சார். அது என்ன சார் அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ யான் அப்படின்னா இன்னில் முடியுது, நான் என்ன தான் சொல்லணும்? என் அப்படின்னு இன்னில் தான் சொல்லணும். யாம் அப்படின்னா இம்மில் முடியுது, அப்போ நான் என்ன சொல்லணும்? எம் அப்படின்னு இம்மில் தான் முடியணும். புரியுதுங்களா? அந்த விகுதிகள் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ யான்னா என், யாம் அப்படின்னா எம் அப்படின்னு சொல்லணும். நீர் அப்படின்னா அப்போ நீ எதில் இருக்கணும்? அப்போ உன் இல்லைங்களா? உன் அப்படின்றது சொல்லிடலாமா? எஸ், நீர் அப்படின்னு. ஆனால் நீன்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்போது நீர் அப்படின்னா அதை அப்படின்னும், நீ அப்படின்னா அதை உன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஈஸியான ஒரு கேள்வி தான், கொஞ்சம் யோசிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்த கேள்வி, அறுகோணம் என்று எவ்வகை பெயர்? அறுகோணம் அப்படின்றது எந்த வகையான பெயர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்போ அறுகோணம் அப்படின்றது, அறுனா ஆறு அப்படின்னு அர்த்தம். ஆறு கோணம் அப்படின்னு. அப்போ ஆறு அப்படின்றது இடப்பெயரில் வருமா? கிடையாது. தொழிற்பெயரா? அதுவும் கிடையாது. காலப்பெயரா? அதுவும் கிடையாது. அப்போது ஆறு எண் வந்துருச்சா, நம்பர்ஸ். அப்போது வடிவம்லாம் வந்துருச்சு. வடிவம், நிறம், சுவை இதெல்லாம் இருந்ததுன்னா அது பண்பு பெயர். அப்போ வடிவ பண்பு பெயர். இப்போ அறுகோணம்னா ஆறு கோணங்கள் இருக்குது, அப்போ வடிவத்தை பற்றி பேசுது, வடிவ பண்பு பெயர். சரிங்களா? ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். அடுத்ததாக, அகர வரிசையில் சொற்களை சீர் செய்தல். அகர வரிசையில் சொற்களை சீர்படுத்த சொல்கிறாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லிடலாம். அப்போது இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் நம்ம வாசித்து பார்த்தாலே நமக்கு சொல்லிட முடியும். இதில் குறிப்பிட்டதில் ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காட்சிக்கூடம், குங்குமம், செந்தமிழ், சொல்லேர் உழவர், அதுதான் சரியான அகர வரிசையாக தெரிகிறது. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், மீண்டும் அகர வரிசை கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே தாவரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. திண்ணன் இத்துக்குட்டல் இ, துணி இத்துக்குட்டல் ஊ, தென்னை இத்துக்குட்டல் ஏ, தொட்டி இத்துக்குட்டல் ஓ தோ, இல்லையா? அப்போது இந்த மாதிரி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாமே தாவரிசை. ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடலாம். அடுத்ததாக, வீல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது ஆதி காலத்துலேருந்து கேட்குற கொஸ்டின் தான், நமக்கு தெரிஞ்சது தான். சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் தான். அப்போ வீல் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு வினையச்சம் கேட்டிருக்காங்க. வினையச்சம்னா நமக்கு நன்றாக தெரியும், ஊ என்ற விகுதி பெற்று வரும். பெயரச்சம்னா ஆ என்ற விகுதி பெற்று வரும், இல்லைங்களா? அப்போ வீல் என்பதன் வினையச்சம்னா இங்கே எங்கே ஊன்னு முடியுது? ஊ விகுதி ஆப்ஷன் சியில் தான் இருக்குது, வீழ்ந்து. அப்போ அதுதான் ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க. அப்போ வீழ்ந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அது பெயரச்சம். அப்போ வீல் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம்னா அது வீழ்ந்த, வினையச்சம்னா வீழ்ந்து அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக, வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி. அப்போ வினைமுற்று அப்படின்னு கேட்குறாங்க. வினைமுற்றுனா முடிந்த வினை. அப்போது வாழ்ந்தான் அப்படின்னு இருந்திருக்கணும், இல்லைங்களா? வாழ்ந்தான் அப்படின்னா தான் வினைமுற்று. பட் ஆப்ஷன்ஸை பார்த்தா வாழ்க, வாழாது, வாழா, வாழ்தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையிலேயே ஆப்ஷனில் ஆன்சரே கிடையாது. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வாழ்ந்தான் அப்படின்றதான். ஆனால் ஆப்ஷனில் இல்லவே இல்லை. பட் சூஸ் த பெஸ்ட்டுன்ற அடிப்படையில் வாழாதுன்றதும் வராது, வாழா அப்படின்றதும் நெகட்டிவ், எதிர்மறையில் வந்துடுது, ரெண்டும் கிடையாது. வாழ்த்தலைன்றதும் வராது. வாழ்க அப்படின்ற வியங்கோள் வினைமுற்று அதை தான் எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கல வினைமுற்று வியங்கோள் வினைமுற்றை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ க, இய, இயர் அதுதான் வியங்கோள் வினைமுற்று. கிளியரா? ஸோ இப்போ இதே கேள்வியை வாள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறி அப்படின்னு சொல்லி வாழ்க, வாழிய, வாழியர், வாழ்ந்தான் அப்படி கொடுக்குறாங்க. என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? வாழ்ந்தான் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்ததாக, பொறுத்துக அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த பொறுத்துக அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. என்ன சார்? ஆகுபெயர். இந்த ஆகுபெயர் நம்ம ஒரு 16 வகையான ஆகுபெயரை புக்கிலே இருக்குது, படிச்சிருப்போம், இல்லைங்களா? ஆமாம். அந்த 16ம் போக ஏதோ ஒன்று புதுசாக சேர்த்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எங்கே சார் எடுத்தாங்க? 2018 வரை இருந்த சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், எண்ணல் அளவே ஆகுபெயர், காரிய ஆகுபெயர். ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தெரிஞ்சதை வச்சு டீகோட் பண்ணணும்ல, பண்ணுவோமா?
ஓகே, காரிய வாகுபெயர் தான் நான் படித்தது, எண்ணளவே ஆகுபெயர் நான் படித்தது. ஏன்னா இது ரெண்டுமே புது புக்கில் நான் படிச்சிருக்கேன். இந்த விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர் எனக்கு தெரியல, ஹோல்ட் பண்ணுறேன். அப்போ எண்ணளவே ஆகுபெயர் அப்படின்றது இங்கே எங்கேயாவது இருக்கா சார்? அப்போ கால் வலிக்கின்றது, என் பிழைப்பு கெட்டது, புலி தின்றான், தஞ்சாவூர் வந்தது. இங்கே எண்ணளவே ஆகுபெயரே கிடையாது, இருக்க மாதிரியே தெரில. அப்படி தானே இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியல எண்ணளவே ஆகுபெயர். ஏன்னா எண்ணிக்கையில் எதுவுமே இல்லை. ஆனால் காரிய வாகுபெயர் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். புலி தின்றான், தஞ்சாவூர் வந்தது. ஐயா, என் பிழைப்பு கெட்டது. அப்போ பிழைப்பு அப்படின்றது வருமானத்தை குறிக்குது, காரியம் இல்லைங்களா? அப்போது காரிய வாகுபெயர் என் பிழைப்பு கெட்டது, D2. அந்த D2 எடுத்தோன்னா அதுலேயே 2 ஆப்ஷன் வந்துருச்சு. போச்சா? அப்போது கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த எண்ணளவே ஆகுபெயரில் எடுத்துக்கிறோம். கால் வலிக்கின்றது அப்படின்றதான் எண்ணளவையாக எடுக்கிறோம். ஏன்? கால் வலிக்கலை, கால்கள் வலிக்கிறது, அப்படி தானேங்க? அப்போ 2 கால் இருக்குது, அதில் ஒன்று தான் இங்கே குறிப்பிட்றாங்க. அப்போ எண்ணளவே ஆகுபெயர்னு கால் வலிக்கின்றது அப்படின்றது எடுத்துக்கலாம். அப்போ 1, 2 அப்படின்னு எடுத்துட்டாலே ஆப்ஷன் பின்றது சரியான விடையாக வந்துவிடும். அதெல்லாம் சரி சார், படித்ததை வச்சு ஆன்சர் பண்ண முடியுது. அந்த விட்ட ஆகுபெயர் விடாத ஆகுபெயர்னா என்ன? சிம்பிள். அப்போ விட்ட ஆகுபெயர் தஞ்சாவூர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர் அப்படின்றது அந்த ஊரை குறிக்கலை, அந்த ஊரை விட்டுட்டு அந்த ஊரை சார்ந்தவர்களை குறிக்கிறது. புரியுதுங்களா? அப்போ தஞ்சாவூர் வந்தது அப்படின்னா தஞ்சாவூர் என்ற ஊர் அது இடம், அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்திலிருந்து வருபவர்களை குறிக்கிறது. அப்போ இது விட்ட ஆகுபெயர். அடுத்ததாக புலி தின்றான் அப்படின்றாங்க. அப்போ புலி அப்படின்றது புளிப்புச்சுவை, அந்த புளிப்புச்சுவையுடைய புளிய மரத்திலிருந்து வந்த புலியாக இருந்தாலும் கூட அந்த புலி அப்படின்றது புளிப்புச்சுவையை விடவே இல்லை. புலி தின்றான், ஆக்சுவல் புலி தின்றான்னா அந்த புளியம் பழத்தை தின்னான்னு அர்த்தம். ஆனால் புலி தின்றான், அந்த புலி புளிப்பு சுவையை விடாமல் பிடிச்சி வச்சிருக்கு. புலி தின்றான்னா புளிப்பு சுவைன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ புலி தின்றான் அப்படின்னா அது விடாத ஆகுபெயர், விடவே இல்லை, புளியை பிடிச்சி வச்சிருக்கு. ஆனால் தஞ்சாவூர் வந்ததுன்னா தஞ்சாவூர் அந்த இடம் அப்படின்றத விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வந்தவர்களை குறிப்பிடுகிறது. அதனால் அது விட்ட ஆகுபெயர். இறுதியாக கடைசி கேள்வி. புலி நட்டான், கார் அறுத்தான், அறுபதம் முரளும், மக்கச்சுட்டு என்மனார் புலவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன சார்? சிம்பிள். அப்போ புலி நட்டான் அப்படின்றது இருமடி ஆகுபெயர். அது ஏன் இருமடி? அப்போ 2 அர்த்தத்தில் வருகிறது. புலி அப்படின்னா புளிப்புச்சுவைன்னு அர்த்தமும் வருது, புளியம் பழம் அப்படின்னு அர்த்தமும் வருது. அப்போ இருமடி ஆகுபெயர். கார் எடுத்தான் அப்படின்றாங்க, இது மும்மடி ஆகுபெயரை எடுத்துக்கிறோம். ஏன்? 3 அர்த்தத்தில் வருது. அப்போ கார் அறுத்தான் அப்படின்னா கார்காலத்தில் வரக்கூடிய பயிர்கள்னு ஒரு அர்த்தம் வருது இல்லைங்களா? எஸ், கார்காலத்தில் பயிர்கள்னு. அப்போ கார் முகில்கள் பெய்து, மழை பெய்து, அதனால் அறுக்கிறா அப்படின்னு ஒரு அர்த்தம் வருகிறது இல்லைங்களா? அப்போ கருமை அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பயிர், அப்போ கருப்பு கலரில் கருமை இடத்துல இருக்கக்கூடிய பயிர் அதை அறுத்தான் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ 3 அர்த்தத்தில் வர்றதுனால இதை மும்மடி ஆகுபெயர் அப்படின்றாங்க. சரிங்களா? அறுபதம் முரளும், இதை அடையெடுத்த ஆகுபெயர். ஏன்? அந்த முரலுக்கு முன்னாடி அறுபதம் முகழும் அப்படின்னு அந்த முரலை சொல்கிறார்கள். அடையெடுத்து கூறுவதால் இது அடையெடுத்த ஆகுபெயர். மக்கச்சுட்டு என்மனார் புலவர் அப்படின்றாங்க. அப்போ இது என்ன சார்? இதை இரு பெயருட்ட ஆகுபெயர் அப்படின்றாங்க. ஏன்? 2 பெயர் சொற்கள். அப்போ முன்னாடி பொது பெயரும் பின்னாடி சிறப்பு பெயரும் இருந்தால் அதை இரு பெயரொட்டு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதை தான் பண்ணுறாங்க. பொது பெயர் முன்னாடி சொல்லிட்டு சிறப்பு பெயரான புலவரை பின்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதை இரு பெயரொட்டு ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட நமக்கு டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே இன்டெப்த்தாக சூப்பராக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.